அப்புறம் அவரும் வந்து நிறைய இது அதெல்லாம் கன்னத்தின் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. இந்த சிலானமங்கலம் கூட பார்த்துருப்பீங்க. என்னடா முத்தராக்கு என்னடா வேணும் இல்லை இல்லை அம்பி முத்தராக்கு அம்பி அம்பி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை இப்போ யூஸ் பண்றது ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். நிறைய கிளாப்ஸ் போடுங்க. என்னடா உங்களுக்கு தெரியுங்களா நாகேஷை பற்றி? கிழமை கவுத்துட்டானே என்ன. ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் எல்லாரும் திட்டுவாங்க அப்பாவை. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்ட்டு இயக்குனர் திலகம், வசனத்துக்கு பேர் போன இயக்குனர். ஆமாம், அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு பெரிய கொடுப்பன் என்னென்னா அவருடைய சீரியலில் நான் ஆக்ட் பண்ணேன். மற்றவங்களாம் ஃபிலிமில் வரும்போது ஃபேன்ஸை பார்த்துட்டு அப்படி போயிடுறாங்க. நீங்கள் பப்ளிக்கு நேர் கான்டாக்ட் இருக்கிறதுனால என்ன அப்பா இருக்கும்போது என்ன அவனுக்கு ஒரு பேட் லக்னா என் பிரதருக்கு நிறைய அஜித் சார் படம். ஆமாம், அதில் கூட நல்ல கேரக்டரு. பட் வந்து சில ஆமாம் ப்ரெஸ்ஸில் எல்லாரும் போட்டிருந்தாங்க. நகைச்சுவை, குணச்சித்திரம், ஹீரோ, கதாநாயகன் என பரிமாணத்தையும் ஒரு சேர கலக்கிய ஒரு நடிகர் டிஎஸ் பாலையா என்கிற திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை பாலையா என்கிற ஒரு நடிகர் தமிழ் சினிமாவை கலக்கியிருந்தார். அவர் பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் இப்போது ஒரு முக்கியமான நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய மகனான ஜெய் பாலையா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன, நாம் கேட்பதற்கும் நிறைய இருக்கின்றன. வணக்கம். வணக்கம் சார். முக்கியமாக என்எஸ்கே சார் அவர் தயாரிப்பில் வெளிவந்த மணமகள், அதில் வந்து பாட்டு, அந்த பாட்டை இன்னைக்கு யாராலும் மறக்க முடியாது. சின்னஞ்சிறு கிளியே. ஆமாம், அந்த பாட்டு சார் பாடினாங்க. ஏன்னா சொந்த குரலில் பாடி நடிக்கிற ஹீரோஸ் ரொம்ப கம்மி தமிழ் சினிமாவில். அதில் முக்கியமான இடம் பெற்றவர் அப்பா பாலையா. ஆமாங்க, அதில் வந்து அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அப்புறம் சுந்தரம்னு ஒருத்தர் பாடினார். அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் அப்பாவோடைய வாசி ஹிந்தியில் எப்படி ராஜேஷ் கண்ணாக்கும் கிஷோர் குமாருக்கும் அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜிக்கு டிஎம்எஸ் லிங்க் ஆச்சு, அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த சுந்தரம்ன்ற ஒரு வாய்ஸ் லிங்க் ஆச்சு. அப்புறம் அவரும் வந்து நிறைய இது அதெல்லாம் கன்னத்தின் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. அப்பாவோடைய எக்ஸ்பிரஷனுக்கும் அவருடைய வாய்ஸுக்கும் நல்லா சிங்கர். அதை நிஜமாக அவர் தான் பாடினாருன்னு நினச்சாங்க. பட் ஆக்சுவலாக அவர் தான் பாட வேண்டியது. அவர் வந்து அப்புறம் எஸ்டி சுந்தரத்தை பாட வச்சாங்க. பட் என்னென்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவருடைய வாய்ஸும் இவருடைய இதுவும். இப்போ ராஜ் கபூருக்கு எப்படி இவர் முகேஷ், ஆமாம், அந்த மாதிரி ஓகே, அது அது சில காலங்கள் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் காமெடியனாக மாறினார். அதில் தான் சார் காதலிக்க நேரமில்லை. அது இன்னமும் அந்த காமெடி படம் வந்து இன்னமும் இப்போ போட்டால் கூட எல்லாரும் சிரிக்கிற விதமாக இருக்குது. அதுலேயும் சாரோட கேரக்டர்லாம் ஒன்று நாகேஷ் சார் நரேட் பண்ணுவார். இவர் அப்படியே அந்த எக்ஸ்பிரஷன்லேயே நம்மளை கவிழ்க்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமே சார். அது சரி சரி, அது நல்லா வந்து ரெஜிஸ்டர் ஆச்சுங்க. அதான் தட் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் ஸ்ரீதர். அவர் வந்து அப்பா மாதிரி படத்தை வந்து ஹீரோவில் ஒருத்தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார் எல்லாரும். ரவிச்சந்திரன் சார் தான் ஹீரோ. பட் வந்து படம் என் படத்துக்கு ஹீரோ பாலையா தான், அப்படி டிஎஸ் பாலையா சார் தான். நாகேஷ் தேட்டருக்கு போயிருக்காரு. அது நாங்கள் எங்ககிட்டயே சொல்லியிருக்காரு. ஓகே, நானே கேட்டிருக்கிறேன். அந்த ஏன்னா நாகேஷ் எனக்கு நல்ல பழக்கம். ஓகே, நல்ல கடைசி வரைக்கும் அவரோட நல்ல கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தேன். அவர் வந்து வேறு சில விஷயங்களும் அது அப்புறம் ஃபர்தராக சொல்கிறேன். இது சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். அவர் என்னன்னா தேட்டருக்கு போயிருக்காரு. ஓகே, கேசினோ தேட்டருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப அப்பா வந்து ரொம்ப செல்லமாக இது பண்ணுவார். இந்த சிலானமங்கலம் கூட பார்த்துருப்பீங்க. என்னடா முத்தராக்கு என்னடா வேணும் இல்லை இல்லை அம்பி முத்தராக்கு அம்பி அம்பி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கிண்டலாக இது பண்ணி ரொம்ப பெற்றுமாக இருந்தார் நாகேஷ். கேசினோ தேட்டரில் படம் போய் பார்க்கும்போது அந்த கதை சொல்கிற சீனில் நாகேஷை மறந்துட்டாங்க. அப்பாவோடைய எக்ஸ்பிரஷனுக்கு நிறைய கிளாப்ஸ் போடணும். என்னடா உங்களுக்கு தெரியுங்களா நாகேஷை பற்றி? கிழமை கவுத்துட்டானே என்ன அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னார். இன்சல்ட் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லை, அந்த இன்ட்ரெஸ்டோட சொல்கிறாரு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து சொல்லியிருக்காரு அப்பா கிட்ட,
நான்லாம் எடுபடவே இல்லைங்க. ம், ம், ம். ஏன்னா அது அந்த அந்த மூஞ்சில் அந்த வேர்வை ஸ்ப்ரே அடித்து அந்த வேர்த்து விறுவிறுத்து அந்த பயத்தில் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது அப்பா நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ம், இன்னும் சொல்லி காட்டுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி எல்லாருமே தில்லானாமங்களாமல் காதலிக்க நேரங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது. மதுரை வீரன்லாம் கொஞ்சம் பழைய ஆட்கள் சொல்லுவாங்க. ம், ம், எல்லா அது என்ன ஒரு பெரிய லக்குன்னு இந்த மீடியா வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு படம் வந்துக்கிட்டே இருக்கும் அவர். ம், ம். அதே மாதிரி இந்த இப்போ ஃபேஸ்புக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, அவருடைய பழைய ஸ்டில்லு நாங்கள் பார்க்காத எங்கள் வீட்டு ஃபேமிலி ஸ்டில்ஸே அதில் வந்திருக்கு. எங்கள் வீட்டு கல்யாண ஸ்டில்ஸே வந்திருக்கு. சிவாஜி அவருக்கு வந்து எங்கள் இதில் அட்டன் பண்ணது பண்டரிபாய் அந்த மாதிரி அவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து எடுத்திருப்பாங்க. அதை வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் அதை கலெக்ட் பண்ணி இப்போ இது இந்த விக்கிபீடியான்னு அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அவங்க பழைய இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த இதெல்லாம் இது பண்ணி எங்களுக்கு நாங்கள் பார்க்காத ஸ்டில் கூட வந்திருக்கு. ஆமாம். இப்போ சிவாஜி சார் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து சாரை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்களாமா வெகுவா அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. சிவாஜியால் பாராட்ட பெற்ற தருணம். அவர் பாராட்டப்பட்டது எப்படின்னா, அவர் வந்து ஒரு டைலாக் வந்து செட் பண்ணி டைரக்டர் வந்து டேக்குன்னு போயிடுவாங்க. இவர் கவுண்டர் அடிச்சிடுவார். அதாவது மென்ஷன் பண்ணுவார் மெயின் சிவாஜி. பாலையா அண்ணன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்னு சொல்லவே முடியாது. திடீர்னு அப்படியே நம்ம வந்து பதில் சொல்கிறதுக்கு முடியாமல் போய்டும். அந்த மாதிரி கவுண்டர் அடிச்சுட்டு இது பண்ணணும் டைரக்டர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கவுண்டர் வந்து அப்போத்துலேருந்தே அவர் அது பழக்கமாக இருந்தது அவருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா டைலாக் அது சிங்க் ஆகும் அந்த சீனுக்கு. பட் சொல்லும்போது அது கேட்கும்போது எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவர் சொல்கிற டைலாக்கை தான் லாஸ்ட்டில் சொல்கிற அந்த பஞ்சு தான் வந்து மனசில் வச்சுருப்பாங்க. அதில் சொல்லிவிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவார்ப்பா பாலையா என்ன சீன் அப்படின்ற அதான் சொல்லுவார். அவர் தட்டிட்டு போயிடுவார். ஆனால் அது பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு பாருங்க. சச் கிரேட் ஆர்டிஸ்ட். ஐயோ அதெல்லாம் ஒரு மனசு வரணுங்க ஒத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி புரட்சி தலைவருக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஒரு ஃபியூ இது இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே. இவர் 1912 இது ஆகஸ்ட் 21 அவர் வந்து 1970. ஆனால் அவருடைய உடம்பு அவருடைய இதெல்லாம் வந்து அந்த ஃபிசிக்ஸுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண இது கிளாமர் ஹீரோன்றதுனால அவர் வந்து அப்பாவுக்கு வந்து அப்பாவுடைய மகனாக எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்ன படம் சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கா? பணம் படைத்தவன். ஓகே. அதில் வந்து அப்பாவுக்கும் மகனும் சண்டை வரும். அவன் அப்பா வந்து கேஆர் விஜயா இவங்க சவுகார் ஜானகி பொண்ணு பேசுவார், கேஆர் விஜயாவை கல்யாணம் பண்ணிக்குவார். அதை இது பண்ணணும் வீட்டு விட்டு வெளியே போடான்னா அப்புறம் குழந்தை அதனால தான் வந்து சேருவாங்க. எம்ஜிஆருக்கு குழந்தை பிறந்தப்பறம் வந்து கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அந்த இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். பட் அப்பா மகன்ட்டு நமக்கு தெரியும், பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களே பேசணும், இன்னும் நாலேஜ் இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அப்பா நடிக்கிறாரு, ஒரு நிஜமாகவே அப்பா மாதிரி தெரியல, இவர் சன் மாதிரி இருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்படின்ட்டு நாங்களே வந்து பெருமையாக பேசுவோம். ஏன் சார் இப்போ நம்ம பேசும்போது இன்னைக்கெல்லாம் ஒரு நடிகர் வந்து ஒருத்தர் வந்து காமெடி பண்ணால் அவர் லாஸ்ட் வரைக்கும் காமெடி ஹீரோவாகவே இருக்கார். வில்லனா பண்ணால் அவர் லாஸ்ட் வரைக்கும் அவர் வில்லனாகவே பார்க்குறாங்க. அப்படின்ற கேரக்டர் தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் தான் எப்பயாவது மாறுபடுது. அதுவும் கவனிக்க சிலது தான் அது கவனம் பெறுது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இப்படி தான் நடிப்பாங்கன்ற ஒரு டைப் கேஸ்ட் அப்போ இருந்திருக்கும். அதையும் தாண்டி எப்படி எல்லா ஒரு எமோஷனல் கேரக்டரும் பண்ண முடியுது, ஒரு காமெடி கேரக்டரும் பண்ண முடியுது, ஒரு கதாநாயகனாகவும் எப்படி பண்ண முடிஞ்சு? அது வந்து அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிற ஒரு இன்வால்மெண்ட் தான். யாரும் இது ஹீரோலேருந்து தாண்டி வில்லன்லேருந்து தாண்டி ஹீரோ, அப்புறம் ஹீரோலேருந்து அப்புறம் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் வில்லனுக்கு போய் அப்புறம் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணும்போதே ஒரு படம் பயங்கர வில்லனாக பண்ணார். என்னதான் முடிவு அப்படின்னு ஒரு படம். அதில் வந்து மெயின் வந்து மேனேஜர் கேரக்டரு. அவர் தான் வந்து அவருடைய பாஸை வந்து விஷம் வச்சு சாவடிக்கிறது. ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் எல்லோரும் திட்டுவாங்க அப்பாவை. அப்புறம் இவர் வந்து செஞ்ச பாவம் வந்து அவரை வந்து மனசை உருக்கி அவரை வந்து சாமியார் மாதிரி எல்லா கோயிலும் சுற்றுவார். எல்லா கோயிலையும் போய் ஆண்டவன் கட்டத்தில் எப்படி 6 மணமே 6 அந்த டைப்பில் அப்பா வந்து எல்லா கோயிலும் போயிட்டு வருவார். செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுவார். அதில் வந்து ரொம்ப நல்ல நேம். அந்த பிக்சர் அவளை எதிர்பார்த்த அளவுக்கு போகல. KS கோபாலகிருஷ்ணன்ட்டு இயக்குனர் திலகம், வசனத்துக்கு பேர் போன இயக்குனர். ஆமாம், அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு பெரிய கொடுப்பேன் என்னென்னா, அவருடைய சீரியலில் நான் ஆக்ட் பண்ணேன். இசை அமுதம்ன்ட்டு ஒரு சீரியல் இருந்தது, அதில் நான் ஆக்ட் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. இவங்க ஸ்ரீவித்யா, அப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம், நித்யா, அவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அதுலேயும் ஆக்டிங்லேயும் ஒரு நடுவில் நானும் ஒரு சில ஃபிலிம் ஆக்ட் பண்ணேன். பட் எனக்கு மெயினாக வந்து நான் லைட் மியூசிக் செலக்ட் பண்ணதுனால எனக்கு நடிப்பில் வந்து அவ்வளோ
ஏன்னா இது வந்து நம்ம பப்ளிக்காக புக் பண்ணிடுறாங்க, நம்ம தான் போய் பாடணும். அந்த டைமில் ஷூட்டிங் போனால் இதை கேன்சல் பண்ணணும். கரெக்ட். ஏற்கனவே ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணும்போது எனக்காக டைரக்டர் வந்து ஒரு படம் வெளியூர் போனேன் நான். இங்கே மெட்ராஸில் ஷூட்டிங் முடிச்சுட்டு மதுரையில் 2 ப்ரோக்ராமு. அதில் ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு போன அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸுக்கு கொஞ்சம் மன வருத்தம் வந்துருச்சு. சார் அதில் போகிறது இன்னும் அப்படியே என்டர் பண்ணிங்க சார். நீங்கள் ஏற்கனவே உங்களை வந்து சிங்கராக தான் தெரியும். நீங்கள் பப்ளிக்கை வந்து நேரில் பார்க்குறீங்க. மற்றவங்களாம் ஃபிலிமில் வரும்போது ஃபேன்ஸை பார்த்துட்டு இப்படி போயிடுறாங்க. நீங்கள் பப்ளிக்கு இப்போ நேர் கான்டாக்ட் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துங்கன்னா அப்புறம் நான் யோசித்தேன், சரி நான் நடிப்பேன், நமக்கு செட் அது ஆகும். கரெக்டு தான் அப்படின்னு. ஆமாம். நீங்கள் இப்போ சொல்லும் போது நீங்கள் நடிக்க முயற்சி பண்ணது எங்களுக்கு தெரியுது. ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது சாருடைய கலையுலக வாரிசாக உங்களுடைய அண்ணன் ஆமாம் ஜூனியர் பாலையா அவர் நிறைய படங்களில் வளம். ஏன்னா அப்பா இருக்கும்போது என்ன அவனுக்கு ஒரு பேட் லக்குன்னா, என் பிரதருக்கு எல்லாம் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரிலீஸ் ஆகிற டைமில் அப்பா இறந்துட்டார். ஓ. அந்த அப்பா இறந்தவொடனே அந்த சிம்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, நேரம் அந்த இறந்துட்டாரு, ஐயோ இன்னார் மகனா அப்படின்னு. அவர் அந்த பிரதருக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சான்சஸ் இருந்தது. இன்னொரு மகனா வந்து லைட் மியூசிக் போய் வச்சுருக்காரா, நம்ம ஊர் எக்ஸிபிஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணு, நம்ம ஊர் திருவிழாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்ராட் ப்ரோக்ராம்ஸ் கூட போயிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஜூனியர் பாலையா சார் பார்க்கும்போது அவர் நிறைய நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். ரீசெண்டாக கூட சாட்டை, புலி, நேர்கொண்ட பார்வை, அஜித் சாரோட படங்கள், இப்படி நிறைய அஜித் சார் படம். ஆமாம், அதில் கூட நல்ல கேரக்டரு. பட் வந்து சில இந்த எடிட்டிங்னால கொஞ்சம் அந்த கதை சுருக்கம் பண்ணணும் ஒன்று இருக்குல்லங்க, ஸ்க்ரீன் பிளேயில் இவ்வளோ தான் பண்ணணும்னு. அந்த இது பண்ணும்போது கொஞ்சம் வந்து சில சீன்ஸ் அடிபட்டுது. சாட்டையில் தலைமை ஆசிரியராக நல்லா பண்ணியிருப்பார். ஆமாம், அதில் அப்புறம் நிறைய இன்னொரு படம் வந்து எங்கள் வாத்தியார்னு ஒரு படம். அதில் வந்து நாகேஷ் கூட ரொம்ப நல்ல கேரக்டர். அது ஃபுல்லாக சிம்பத்தி கேரக்டர். அப்பாவும் நடிச்சு பையனும் நடிச்சிட்டாங்க. ஆனால் அவனுக்கு என்ன ஒரு பெரிய லக்குன்னா, என் பிரதருக்கு நடிகவேல் எம்.ஆர். ராதா கூட ஆக்ட் பண்ணிட்டான். எனக்கு ஆசையாக இருந்தது ஒரு படத்துலையாவது அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டாவது ஆக்ட் பண்ணணுன்னு. பட் என் பிரதருக்கு வந்து ஒரு படத்தில் வந்து சான்ஸ் கிடச்சிது. எம்.ஆர். ராதாவும் ராதாப்பாவும் என் பிரதர் ரகு, பேர் வந்து ரகு, அதுக்கு ஜூனியர் பாலையா, ரகுராம், பி ரகுராம் தான் பேர். கரெக்ட். ஃபிலிமுக்கு ஜூனியர் பாலையா அப்படின்னு. கரெக்ட். நான் இந்த இதுக்கு வந்ததுனால ஜெய் பாலையா கணேஷ்னு ஃபுல்லாக இருந்தது. அது சுருக்கி ஜெய் பாலையா, கணேஷ் பாலையான்னு சில பேருக்கு இது பண்ணுவாங்க, ஜெய் பாலையான்னு சொல்லுவாங்க. கூப்பிடும்போது ஜேபி சார் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மில் கூப்பிடுவாங்க. எனக்கு அது வந்து எப்படி அந்த ஜேபி சார்னு ஒருத்தர் கூப்பிட்டதுனால அது என்ன யாரை ரிமைண்ட் பண்ணுச்சுன்னா, புரட்சி தலைவர் அன்புவா படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதில் ஒரு அதில் ஒரு நீ அதை என்ன எல்லாரும் இங்கே இது நீ எம்ஜிஆர் ஃபேன், அதனால் வந்து நீ அந்த படத்தை பார்த்துருக்க, அதனால தான் ஜேபி ஜேபி ஜேபி. ஜெயின்றது ஒரு ஒரு நியூமராலஜி பிரகாரமாக சேர்க்க வச்சுது. பட் என் பேர் கணேஷ் தான், ஜாதக பேர் கணேஷ். கணேஷ் பாலையான்னு இருக்கும்போது ஏற்கனவே அப்புறம் ஜெய் கணேஷ்னும் போது ஜெயின்னு சேர்க்கும் போதுனா அவர் ஏற்கனவே ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். ஓ, ஜெய் கணேஷ்னு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஆமாம், ஜெய் கணேஷ். ஆமாம். அதனால் இன்னொருத்தர் பேர் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணி ஜெய் பாலையான்னு தான் வச்சாங்க. ஆனால் ஜூனியர் பாலையா அவர் பார்க்கும்போது அவரை பற்றி சில விஷயங்களை எங்களுக்கு கேள்விப்படும்போது அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவருக்கு வருத்தம் இருந்தது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சு. ஆமாம், ப்ரெஸ்ஸில் எல்லாரும் போட்டிருந்தாங்க. அந்த பிரதருக்கு அவனுக்கு என்ன ஒரு அப்பா மாதிரி ஒரு இது, யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டாப்புல. ஆனால் நினச்சிருந்தால் நிறைய பேரை பார்த்துருந்தால், ஆனால் இந்த காலத்து ஃபீல்டு அந்த மாதிரி தான், நம்ம போய்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நானே ஒரு 3-4 டேரக்டர்ஸ் கிட்ட மாறி மாறி போய் நான் ஆக்ட் பண்ணுறேன்னு சொன்னப்பறம் தான் எனக்கு சில கேரக்டர்ஸ் கிடச்சிது. பாக்யராஜ் சார் படத்துலலாம் அதுவும் எடிட்டிங்கில் போயிடுச்சு. பட் எனக்கு வந்து ஃபுல் டைம் நான் சிங்கர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ப்ளஸ் வந்து ஃபிலிமில் டப்பிங் பேசுகிறதுனால ஆக்டிங்னும் போது சில கேரக்டர்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு இதில் இருக்கும்போது இது வந்து அப்போ நல்லா ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருந்தது. லைட் மியூசிக், உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், ஓகே, பாம்பே அப்படின்னு போயிருக்கும்போது ஷூட்டிங்னும் போது அது கிளாஷ் ஆகுது இல்லைங்க, மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களும் பார்க்கணும். அதனால தொடர முடியாத நிலைமை வந்து எனக்கு வந்து கலை உலகத்தில் வந்து எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன்னே எங்கள் குருநாதர், த கிரேட் எம்எஸ் விஸ்வநாதன். திரை இசை சக்கரவர்த்தின்ட்டு பட்டமே வாங்கினார். இப்போ இது பண்ணாங்களா, அம்மா புரட்சி தலைவி அம்மா தான் இது பண்ணது, மெல்லிசை அம்மா, மெல்லிசை சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் எனக்கு குருநாதர். அடுத்தது கண்ணதாசன். அப்புறம் நான் யாரை பாடி எனக்கு சின்ன வயசுலேருந்து இம்ப்ரெஷன் ஆனது வந்து ஐயா டிஎம்எஸ். அவர் தான். இவங்க 3 பேரும் தான் இந்த கலை உலக பிரம்மாக்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க 3 பேரும் தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் என்டர் ஆகிறதுக்கு சான்ஸ். கண்டிப்பாக.